லவ்லிஸ் வெல்கம் பேக் டு சக்யா vlog. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோ பாருங்கள். ஓகே, பிளேட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நாத்தனா தானே நீங்கள்? எனக்கு இல்லை, சோமியா அக்காக்கு. அண்ணின்னு கூப்பிட மாட்டோங்களா? சரி, ஓகே. எங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பொண்ணு ரெடியா? நீ எவ்வளோ நேரம்? பொண்ணு ரெடியா? மாப்பிள்ளை ரெண்டாவது பொண்ணு ரெடியா? இங்க திரும்ப மாட்டாங்க. தண்ணி கொஞ்சம் பக்கத்துல வச்சு ஒவ்வொரு வாயும் சாப்பிட்டு பண்டே பண்ண இல்ல எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்களா? வடை விட்டுட்டீங்க. இன்னுமா கவுண்ட் பண்ணி முடிக்கிறீங்க? எண்ணி முடிச்சிட்டீங்களா? நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல அங்க கொஞ்சம் இருக்கு. கல்லா கட்டிருச்சு. நீ மயக்க வருதுன்னு சொல்லி சம்பாரிச்ச காசை அனைவரும் நலுங்கச்சு முடிச்சு சாப்பிட்டு இருக்காரு. பரிமாறி முடிச்சாச்சு. என்னோட ஹைட் ஒருத்தர் தெரியாதா? சிலம்பல் மாமா. நான் வந்து முடிச்சுட்டு சாப்பிடணும் பார்க்குறேன். என்னென்ன இலையில இருக்குன்னு காட்டுறேன். வெரைட்டி ரைஸஸ் இருக்குது. நல்லா சாப்பிடுவோம் திருப்தியாக.
ஆளுமே என்னை விட்டுட்டு ஆரம்பிச்சாச்சு. அப்போ சரிகாவான்றது காடை, புளி, தக்காளி, மாங்காய். மாங்காய் லெமன். சாப்பிடுவோம், சீக்கிரம் சாப்பிடுவோம். அங்கே சாப்பிட்ருக்கோம். மாங்காய் சாப்பாடு என்ன சண்டே இப்படி போட்டாங்கன்னு ஏதாவது சாப்பிடலாங்க. என் விளாக் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. சாப்பிடாம இருக்கீங்க. ஆடி காசு ரேட்டுக்கு போங்க. ஆடி நிறைய பேர் போயிட்டு இருக்கீங்க. யோகியோட அக்கா இவங்க தான். இவங்க அக்கா, இவன் தம்பி. வயசுல நான் தான் பெரிய என் அக்கான்ட்டான், அவங்களும் பாட்டின்ட்டான். சாமி சாப்பிடு. அப்புறம் கொஞ்சம் பொட்டா தயிர் சாதம் சாப்பிடுயா. பொட்டுக்காய் எப்படி டேஸ்ட் பார்த்து சொல்லு. அப்புறம் வைக்கலாம். வேற என்ன வேணும்? இதை தொட்டு சாப்பிட்டு பாரு சாமி. அக்கா சொல்ல தம்பியா வாசம் தான் சாப்பிட்டாங்க அக்கனே. அது கீழே போடு. அப்புறம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். அவனுக்கா புரியும். அதெல்லாம் அவனுக்கு புரியுது. எல்லாமே அவனுக்கு புரியும் பேசுறாங்க. அண்ணா சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்கன்னா ஊத்துனேன். கண்ணே தொட்டி சாப்பிடுப்பா. சத்து சாப்பாடு சாம்பார் கட்டி தொட்டு சாப்பிட்டு பாரு. சத்து வேணாமா உடம்புக்கு? சத்து அவனை வெறும் சோறு சாப்பிடாம இருக்குது. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுற அப்படி சரிக்கா ரீல்ஸ் உண்டு. ஐயோ இன்னைக்கெல்லாம் வராது. வந்துட்டாங்க. ஐயோ ஃபோன் ஆடுது. சார்கியா விலாக்ஸ். சார்கியா என் பெருமை தான் ஓடிட்டு இருக்கு. ஓ அதுக்குள்ள இவ்வளவு பாத்துட்டீங்களா? சாப்பாடு சாப்பிடுறான் வளர்க்கறது பொறிக்கிறதுலாம் போடுதான் தொழில் தரங்கிறவங்க என்ன கவர்மெண்ட். நான் உங்களே உட்கார வச்சிடறேம்மா. நீங்க செய்யுங்க. நான் வேணா பின் குறிப்பு மாதிரி பின்னாடி நின்று உட்காந்து பேசுறேன். இவங்க ஊர்லயே பெரிய ஷெஃப். யாருக்கும் தெரியாது. ஊர்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ரெண்டு பேரோட காம்பவுண்ட்ல வாகமான்ல பார்த்துருப்பீங்க. சும்மா விளையாண்டு இருக்காங்க. விழுந்துடாதீங்க. யாருன்னே தெரியல. இந்த வண்டியில இருந்து பேக் மாட்டி விட்டு உள்ள ரெண்டு பாபு, ஒரு குட்டி பாபு இங்க உட்காந்துருக்கான். தெரியலைங்க. கேள்வி குதி போறான். சண்டையில் சமயத்தில் நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கலாம் வந்தேன். ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு சக்யா வ்ளாக்ஸ். நிர்மலோட அண்ணாவுக்கு வந்து வளகாப்பு. நான் தானாரின் 5th month வளகாப்பு. ஸோ அதுக்காக தான் வந்தோம். ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பண்ணது, வந்தது, போனது, எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் இப்படி தான். வீட்டில் வந்துட்டு முடிஞ்சு இன்னைக்கு கண்ணு திறக்க முடியல. ஏன்னா இங்கே இவர் இங்கே தான் இருக்கார். எங்கே இருக்கார்? காணவரை. ஸோ இங்கே இருக்கார். இவர் வந்து ரொம்ப அடிக்கிறாரு. அழகாக முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமாக முடிச்சு நல்லா சாப்பிட்டு தப்பியாக பேசிட்டு விளையாண்டுட்டு சும்மா ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம். முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த ப்ளாக் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இதோட முடிச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்சுன்னா அந்த வீடியோ பார்த்து மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காமல் யோகித்தோட ஐடியும் சகியோட அஃபிஷியல் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் பையன் வேறு சரிக்கா இங்கே சரிக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு அதை பார்க்குறேன். இல்லை இங்கே இருந்தேன்னா ஏதாவது பண்ணேன்னா உங்களுக்கு காட்டுறேன். பேக்யார்டு இது சம்மந்தம்.
இந்த மாதிரி இருக்கணும் வீடு. வீடு மேக்ஸ் லைக்ஸ் திஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. நன்றாக வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது. காலையில் வந்து ஒரு 7:30க்கு எழுந்திரிச்சது. ஒரே தூக்கமாக வருகின்றது. அதனால் நான் போயிட்டு பெட்டு போட்டு பெசாம பார்த்து தூங்க போயிடுறேன். நன்றாக இருக்கின்றதா நான் வந்துட்டு வச்சேன். ஸோ என்ன சொல்ல வந்து மறந்து போயிட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் இருக்கும்போது தூங்க விட மாட்டான். ஏன்னா செம்ம அப்படி பண்ணுவான். பேசாமல் போயிட்டு பெட்டை போடுவோம். அமைதியாக தூங்குவோம். அவன் தூங்கலாம் அவன் இஷ்டம் கைஸ். ப்ளீஸ் நான் சீரியஸாகவே சொல்கிறேன். குழந்தைங்க வந்து தூங்கினாதான் நம்ம தூங்கணும்னு சொல்லாதீங்க. அவங்க தூங்குறாங்களோ இல்லையோ நம்ம படுத்து தூங்கிடணும். அதை பார்த்து அவங்களும் தூங்க வருவாங்க. அப்போ படுத்து தூங்க பாருங்க. See you next video. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போகணுமா? நான் வந்து உங்களுக்கு சீக்ரெட்டாக சொல்கிறேன். சீக்ரெட்டாக சொல்கிறேன். ஏதாவது வந்துட்டு ப்ராங்க் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்படின்னா இந்த வீடியோவை பார்ப்பா அதாவது கூட என்ன கமெண்ட்ஸில் பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ப்ராங்க்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை அது யார் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? மோஸ்ட்டாக எடுக்க மாட்டேன், நான் தான் எடுத்தவங்க. நீங்கன்னா எந்த ப்ராங்க் மட்டும் சொல்லுங்கள். அது எப்படியாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாக வந்து போடுறேன், காட்டுறேன். சந்தியாவில் ஈஸியாக ப்ராங்க் பண்ணலாம். சந்தியாவில் ஈஸியஸ்ட் பர்சன் வந்து செம்மையாக வந்துட்டு ப்ராங்க் பண்ணலாம். ஸோ அதனால் நானே யோசிச்சுட்ருக்கேன். ஈஸியாக ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட் அது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ணுவோம். ஓகே, இன்னும் முடியல. நாங்கள் வந்துட்டு ஸ்மார்ட் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கீங்க ஸ்மார்ட்டுக்கு? கான் வாங்க தான் வந்திருக்கோம். ஆனால் கான் வாங்குறதுக்கு பேஸ்கெட் அதில் இவர் உட்காந்துட்டு வேறு போகணுமா? போடா நீயே போட கோச். தனியாகவும் சாப்பிட்லாம், மில்கில் போட்டு சாப்பிட்ணும். யார் சொன்னா? அப்போ போட்டு தின்னு. கேட்கவே கூடாது. கன்ஃபார்ம் அதுலேயும் வாங்கி தர மாட்டேன். சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்கவே கூடாது. தான் நாங்கள் இவ்வளோ வாய் பேசிட்டு இருக்கோம். ப்ளூபெரியா? இல்லை க்ரீக்கு சாப்பிட்றேன். க்ரீக்கு நல்லது. என்ன ப்ளூபெரி? இங்கே இருக்கு. இதை வாங்குவோம். எப்போ பார்த்தாலும் சாப்பிட மாட்டோம். டெலிவரி பண்ணிட்டீங்களா? இப்படி போய் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ அந்த வண்டி சவுண்டு வேற. நெக்ஸ்ட் ஆட்டோ சவுண்டு. ரொம்ப நேரம் பெருசு சாதிச்ச மாதிரி ஓடி வருவான். சொல்லு. இல்லை என்ன பண்ணுறது எனக்கு புரியல. வரியா விட்டுட்டு போட்டா போகலாம். எனக்கு புரியல. நம்ம வீடியோலே வராத பிள்ளை மாதிரி ஓவராக பண்ணாது சந்தியா. புரியல எனக்கு. போடா. இப்போ ஸ்டேஷ்னரி ஷாப்பிங். இப்போ அதுக்கு என்னதான் கேட்பா பாருங்களேன். எப்போ போனாலும் நான் தான் போகணும். நான் எதுக்கு போகணும் சந்தியா? வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயே சந்தியா. எதுக்கு பெண்ணு? என்ன மாதிரி எழுதுறவங்களுக்கு தான் பெண்ணு. உனக்கு எதுக்கு பெண்ணு? என் வாய் பேசுவேன். ஏதோ பைத்தியம். வாங்கவே மாட்டேன்னு ஒன்றாலே என் பின்னாடி தனியாக விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். நானும் சொல்லி என்ன அந்த ரீஃபில் கிட்டே தான் நின்றுருக்கு பைத்தியம். இது பாரு அங்கே தான் நின்றுருக்காடா. 25 வயசுங்கிறது எவ்வளோ பெரிய வயசான மாதிரி ஃபீல் ஆகலை. வாங்கி பழக ஆசைப்படுறேன். கொஞ்சம் கொடுக்கல. என் வீட்டுக்கார வந்து எனக்கு ஐஃபோன் 2 ஃபோன் வாங்கி கொடுத்தா, கிம்பிள் வாங்கி கொடுத்தா. ஆனால் எனக்கு வந்து அது எதுவும் சர்ப்ரைஸாக கிஃப்டாக கொடுக்கல. என்னையே கூட்டு போயிட்டு என்னையே சூஸ் பண்ண சொல்லி நானே வாங்கினேன். அதனால் வந்து எனக்கு அது ஃபீலே இல்லை. எனக்கு கிஃப்ட்டு வேணும். இதே கிஃப்ட் அது எனக்கு 25 இயர்ஸ் ஆகும்போது இந்த மார்ச் 25 வந்துச்சுன்னா சந்தியா 25 வயசு பாச்சி கருவம் என்னமோ வேற ஏதோ ரியாக்ஷன்ங்கிற கட்சி 25:25 அதுதான் இந்த மாதிரிலாம் வராது. சரி மறுபடியெல்லாம் பிறந்து எனக்கு 25 வயசு ஆகாது. நான் பிறந்த டேட்டுக்கே எனக்கு வயசு வராது. செய்து எனக்கு ஒரு 25 வயசு வாங்கி தர சொல்லி யாராவது அவளுக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க. காசு வேணா பண்ணுங்க கூட சேர்ந்து அடிச்சு. நான் சொல்கிறேன்ல, காசு வந்து நிர்மல்கிட்ட கேளு. இப்படி சரிகாக்கு வந்து பல வருஷமாக கெஞ்சிட்டு இருக்கிறா. என்ன கெஞ்சுற? கிஃப்ட்டு யாராவது கொடுங்கன்னு, கிஃப்டாக கொடுங்கன்னு. அதாவது கிஃப்ட்னா நல்ல பேப்பரில் ரேப் பண்ணி அப்புறம் சர்ப்ரைஸாக கொடுக்கணும். அப்படி கொடுங்களேன்னு தானே கேட்குறேன் நான். பல காசு போட்டு வாங்கி தர சொல்லி கேட்கல. வாங்கி கொடுங்க.
அட்லீஸ்ட் வாங்கி எனக்கு ரேப் பண்ணி ஒரு 25 கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் டைசன் அது இதுன்னு குஷி ஆகிறான் எனக்கு. அதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள வராதுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ அதெல்லாம் வந்து நான் கேட்கவே இல்லை. கொஞ்சம் கை வலிக்குது. எனக்கு வந்து 25 மட்டும் ஒரு விஷயம் இது வாங்கி கொடுத்து ரைட்டிங் ஆப்போசிட்ல போகிறோம். சரி அப்படியே கொஞ்சம் நாங்கள் வெளியே வச்சு மாதிரி. இப்போ நாங்கள் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் கலராக தெரியல, நேரில் கலராக தெரியலன்றாங்க. கேமரோட குவாலிட்டி பர்ஃபார்ம்ஸ் ரூல் எனக்கு சிரிப்பாக கொஞ்சம். நாங்கள் வந்து குழந்தைங்க சொன்னாலும் வந்துட்டு காரக்குடல் நான் திங்ஸ் ABCD அப்புறம் வேறண்டி வாங்க. இது எத்தனை கொடுங்க? அது ஒரு 5 கொடுத்தாங்க. இது வந்து சந்தியா தான் கிளாஸில் இருக்க பிள்ளைங்களாம் வந்து இப்படி வாங்கி கொடுத்து கெடுக்கிறா. யாரெல்லாம் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்க்குறீங்களோ இவளுக்கு கால் பண்ணி அசிங்கமாக கற்றுக்கேன். ஓகே, என்ன கலர் வேணும்? நான் உனக்கு வாங்கி இப்போ கொடுக்கலாமான்னு யோசித்தேன். சரி ஓகே. என்ன கலர் வேணும் உனக்கு? உனக்கு இன்னொன்று வேணுமா? வாங்கிக்கோ, பார்த்துட்டே இருக்கியே. இதில் என்ன இருக்கும் தெரியுமா? அது கிஃப்ட் பாக்ஸ். இது ஒழுங்காக ஸ்கூல் போனால் நாளைக்கு மம்மி ஒரு 5 பாக்ஸ் வாங்கி தரேன். இதில் கிஃப்ட் இருக்கும். தெரியாது, அது நீ ஓப்பன் பண்ணி தான் பார்க்கலாம். இழந்த விட இருக்கு பாரு. ஓ, இழந்த விட அந்த பக்கம் இருக்கு. தோ அங்கே இருக்கு பாரு அந்த இழந்த விட. அந்த ரெட்டு. ஆமாங்க்கா. எவ்வளோ வச்சுருக்கல? இப்போ வாங்க 10 இருக்கணும். நாங்கள் 2 பேருமே 90s கிட் கிடையாது. ஆனால் 90s சாப்பிட்றது எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு நாளைக்கு போறியா? அழுவாம. எனக்கு போகிறதுலாம் பிரச்சனை இல்லை, அழுவாமல் போகணும். போவலண்ணா இது ஒரு நிமிஷம். 9 ஆகுது. மறுபடியும் நாங்கள் ஸ்மார்ட் வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். கேரக்டர் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். கேரக்டர் அங்கே தெரியுதா? இங்கே இருக்காங்க. நாங்கள் இப்படியே சுற்றிட்டு இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். போர் அடிக்குது. தெரியல, சும்மா வந்தாங்க, நாங்களும் பின்னாடி சும்மா வந்திருக்கோம். சாப்பிடக்கூடாது அந்த செக்ஷனில் தான் போய் தேடுவோம். என்ன ஹெல்த்தின்னு போட்டுருந்துச்சா? அப்படியே வர அப்படியே இக்னோர் பண்ணி போவோம். காணும் ஆளை. திங்கணும் தோணுது, ஆனால் வேணான்னு யாரும் சொன்னாங்களே. இதே vlogல தான் சொன்னாங்க. உன்னோட பாதி டிக்கெட் சாப்பிட்டு நீ என்ன என்னோட சாக்லேட்டை தேடி தின்னுட்டு இருக்கிற? வாங்க வேண்டியது தானே? நான் வாங்கிப்போ நீ தின்னுவியா? அது பாரபட்ச பார்க்குற மாதிரி அதில் பாதி வேறு வச்சிருக்கிற. யாருக்கு வைக்கிற? ஏன் சாக்லேட் எனக்கே வா. போய் நான் எல்லா ஃப்ளவரும் With another ice cream. Bye bye. See you next video.